இந்த ஆலயம் என்று நீங்கள் யோசிப்பீர்களானால், இந்த வேத புஸ்தகத்தில் தேவன் கட்ட சொன்ன மிக முக்கியமான 3 ஆலயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த போது அவர்களை தேவன் வனாந்தர பாதையிலே நடத்தும் போது ஒவ்வொரு நாளும் தேவனால் நடத்தப்பட்ட மக்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று தேவன் விரும்பி அவர்களுக்கு ஒரு நடுவிலே வாசம் பண்ணுவதற்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் தான் நடத்திட்டு போறாரு. மேக ஸ்தம்பத்திலே, அக்னி ஸ்தம்பத்திலே ஆண்டவர் தான் நடத்திட்டு போறாரு. ஆண்டவர் தான் காலையில மன்னா பொழிய பண்றாரு. ஆண்டவர் தான் சாயங்காலத்தில் காடையை விழ பண்றாரு. ஆண்டவர் தான் 40 வருஷம் வஸ்திரம் பழையமாய் போகாம காப்பாத்திக்கிறாரு. ஈவன் சப்பல் கூட கிழிஞ்சு போகாம கர்த்தர் 40 வருஷம் காக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப நல்லவர், காக்கிறவர், எல்லாத்தையும் காக்கிறார், நடத்துகிறார், போஷிக்கிறார். ஆனா அதை விட அவருக்கு என்ன விருப்பம்னு கேட்டீங்கன்னா, அவர் நடத்துகிறதை காட்டிலும் போஷிக்கிறதை காட்டிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறதை காட்டிலும் நமக்குள்ள வாசம் பண்ணணுங்கிறது அவருடைய பெரிய விருப்பம். ஆகையினாலே ஆண்டவர் சொன்னாரு, நான் இவர்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படி இவர்களுக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை எனக்கு உண்டாக்குவாயாக. யாரெல்லாம் மனப்பூர்வமாய் கொடுக்கிறாங்களோ அவங்கிட்ட வாங்கி செய் என்று சொன்னார். ஜனங்கள் வெள்ளியை கொடுத்தார்கள், பொன்னை கொடுத்தார்கள், வெண்கலத்தை கொடுத்தார்கள், விலை மதிப்பில்லாத முத்துக்களை கொடுத்தார்கள். அந்த ஆலயம் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னா அது ஒரு துணியினால் செய்யப்பட்ட ஒரு காம்பவுண்ட் வால் துணியில பண்ணி இருந்துச்சு. அதனுடைய சுவரெல்லாம் தோல்ல பண்ணி இருந்துச்சு. ஆனா உள்ள போனீங்கன்னா எல்லாம் கோல்டா இருந்துச்சு. உள்ள குத்து விளக்கும், மேஜையும், கிருபாசன பெட்டி, உள்ள போன அத்தனையும் கோல்டு, வெளியே வந்தா ஒண்ணுமே அலங்காரம் இல்லாத காரியம். அந்த ஆலயம் உள்ளாக பூரண மகிமை உள்ளவைகள். இந்த மகிமையெல்லாம் ஆண்டவர் எங்க வச்சார்னா உள்ள வச்சார். இன்றைக்கு மனுஷன் மகிமையெல்லாம் எங்க வைக்கிறான்னா வெளியே வச்சுட்டு உள்ள ஓட்டையா இருக்கிறான். ஆனா ஆண்டவர் வெளியலங்காரங்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கி உள்ளே மகிமையை வச்சார். இந்த ஆலயம் வளர்ந்து வந்தது. இப்ப ராஜா வந்துட்டாரு, தாவீது ராஜா வந்துட்டாரு. தாவீது ராஜாவினுடைய குமாரன் ஒரு மகிமையான ஆலயத்தை கட்டினான். இந்த உலகத்திலே கட்டப்பட்ட ஃபர்ஸ்ட் கோல்டன் டெம்பிள், தங்கத்தினாலே அல்லது பொன்னினாலே செய்யப்பட்ட முதலாவது ஆலயம் இந்த சாலமோன் கட்டிய இந்த பெரிய ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய மகிமையை நீங்க பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இதுக்கு சாலமோனுக்கு இவங்க அப்பா கொடுத்த காணிக்கை நீங்க கணக்கில் வச்சீங்கன்னா, அப்பா வெறும் தாவீது மாத்திரம் கொடுத்த காணிக்கைய நீங்க வச்சீங்கன்னா, அப்புறம் ஜனங்கள் கொடுத்தது வேற, சாலமோன் கொடுத்தது வேற, இதெல்லாம் கணக்கில். ஆனா தகப்பனாகிய தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை கூப்பிட்டு அவர் சபதரித்த காணிக்கைகளை அவர் கொடுக்கிறாரு. நீங்க வாசித்தீங்கன்னா 1 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அவர் கொடுத்த பொன்னினுடைய அளவு என்னன்னு கேட்டீங்கன்னா 6150 சவரன். மொத்தத்தில் எல்லாம் கூட்டி சொல்லிடுறேன். 14ஆம் வசனத்திலையும் 29 நாள்லையும் நீங்க எல்லாத்தையும் கூட்டி கழிச்சிங்கன்னா இதனுடைய பொண்ணு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோயிலுக்கு செலவழிச்ச பொண்ணு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 5092 டன், 5092 டன் கோல். நான் நினைக்கிறேன் இப்ப பெரிய லாரி எல்லாம் ஒரு 10 டன் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
இந்த 10 டன் லாரியில நீங்க ஏத்துனீங்கன்னா 5000 இந்த கோல்டை ஏத்தணுமானா 500 லாரி தங்கம், 500 லாரி செங்கலாவது வாங்கியிருக்க மாட்டார் நினைக்கிறேன். இந்த கோயிலுக்கு 50 லாரி வாங்கியிருப்பார் நினைக்கிறேன். சார், சாலமோன் கட்டிய ஆலயத்துக்கு 10 டன் ஏத்துற லாரியில 500 லாரி தங்க மாத்திரம் ஏத்தினான். நீங்க வெள்ளிய பாத்தீங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 40,000 டன் வெள்ளி ஏத்தினான். அப்படின்னா 400 லாரி 4,000 டன் நினைக்கிறேன். 4,000 லாரி வெள்ளி. அதுக்கு இல்லாம கல்லு, மரம், லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்து இந்த ஆலயத்தை 1 வருஷத்துல கட்டிட்டாங்க. அவன் இத்தனை லட்சம் பேரை வச்சு 7 வருஷம் கட்டினான். அந்த ஆலயத்தினுடைய மகிமை எவ்வளவு பெருது பார்த்தீங்களா? இத்தனை கோல்டு, வெள்ளி, விலையேறப்பட்ட கல், மரம் இதெல்லாம் வச்சு பார்த்தாதான் இந்த சேபா ராஜஸ்திரி இந்த ஆலயத்தை எல்லாம் பார்த்துட்டு பிரமிச்சு போய் அவ ஆலயத்தை பார்த்துட்டு அவள் கொடுத்த காணிக்கையை போல அதுக்கு முன்னாலே ஒருத்தனும் கொடுக்கல, பின்னாலேயும் கொடுக்கல. அவ்வளவு காணிக்கை சேபா ராஜஸ்திரி சாலமோனுக்கு கொடுத்தா. ஏன்னு கேட்டா அந்த ஆலயம் அவ்வளவு மகிமையா இருந்துச்சு. ஆனா ரொம்ப துக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் பலி செலுத்தி ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணான். ஆண்டவர் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, அப்பா இந்த ஆலயத்தின் மேல நான் கண்ணை ராத்திரியும் பகலும் திறந்து வச்சிருப்பேன். ஏன்னா இதில் 5000 டன்னு ஒன்று இருக்கு, 30,000 டன்னு வெள்ளி இருக்கு. எவனாவது ராத்திரி சுரண்டிட்டு போயிடக்கூடாது. அதனால ராத்திரியும் பகலும் இந்த ஆலயத்தை நான் காத்துக்கிட்டே இருப்பேன், நீ வாட்ச்மேன்லாம் வைக்காதேன்னு சொல்லலை. தாவீது ராஜா சாலமோன் நிறைய வாட்ச்மேனை வச்சுட்டான். ஆனால் ஆண்டவர் இந்த ஆலயத்து மேலே கண்ணை வச்சிருந்தாராம், செவியை திறந்து வச்சாராம். எதுக்குன்னா பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, வெள்ளியை பாதுகாக்கிறதுக்கு இல்லை, இந்த இடத்திலே செய்யப்படும் ஜெபத்தை கேட்கும்படி என்னுடைய கண்களும் என்னுடைய செவியும் என்னுடைய இருதயம் இங்கே இருக்கும். இங்கே இருக்கும்படியாக இந்த ஆலயத்தை நான் பரிசுத்தம் பண்ணினேன். அப்ப தேவனுடைய கண் இருக்கணுமானா ஆலயம் பெருசா இருக்கிறதுனால இல்ல, பிரம்மாண்ட ஆலயத்தை கட்டுறதுனால தேவன் அங்க இருக்க மாட்டார். எவ்வளவு பொன்னை செலவழிச்சு வெள்ளியை செலவழிச்சு நம்ம ஆலயத்தை பிரம்மாண்டமா கட்டுறதுனால ஆண்டவர் ஏமாந்து போய் கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டார். அந்த ஆலயத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்று சொன்னா ஜபம். நான் ராத்திரியும் பகலும் இந்த கண் அங்க வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியானால் கர்மேல் சபையாருடைய மிக முக்கியமான உத்தரவாதம், நீங்கள் ஆலயம் பெருக பெருக, ஜனங்கள் பெருக பெருக, கர்த்தர் மாத்திரம் இந்த ஆலயத்தில் கண்ணை வச்சிருக்கணுமானா இங்க கேட்கப்பட வேண்டிய ஒரே சத்தம் ஜெபம். இங்க காணப்பட வேண்டிய ஒரே மெட்டீரியல் ஹோலினஸ். பரிசுத்த தேவன் பரிசுத்தப்படுத்தி இந்த இடத்தை ஜெபமாய் கர்த்தர் மாற்றுவாரானால் தேவனுடைய கண்கள் திறந்தே இருக்கும். ஆனால் சாலமோனுடைய காலத்திலே தேவனுடைய ஆலயத்தை கட்டின அவன் தன்னுடைய ஜீவியத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள தவறி போனான். வெள்ளினால கட்டிட்டான், பொன்னினால கட்டிட்டான், பட் தன்னுடைய லைஃப் அவன் கட்டல. அவனுடைய முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரம்மாண்டமான ஆலயம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நொறுக்கப்பட்டது. இப்ப ஆண்டவரே 3வது ஆலயத்தை கைதிகளாய் இருக்கிற அடிமைகளை பார்த்து இந்த ஆலயத்தை கட்ட சொன்னார். இந்த ஆலயம் பொன்னினாலும் இல்லை, இந்த ஆலயம் விலையேறப்பட்ட கற்களினாலும் இல்லை, இந்த ஆலயம் பெரிய பிரம்மாண்டமா கட்டப்படலை.
இங்கே சொல்லப்படுகிற பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் தயவு செய்து 1வது அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக 8ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும். 3வது ஆலயம் ரொம்ப சீப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆலயத்தை காட்டிலும் 2வது ஆலயத்தை காட்டிலும் இந்த 3வது ஆலயத்தினுடைய செலவை கணக்கு போட்டீங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய பார்வையை கணக்கு போட்டீங்கன்னா, இது 3வது ஆலயம் வெறும் மரத்தினாலே செய்யப்பட்டது. நீங்க மரத்தை வெட்டி கொண்டு வந்து, மலையில போய் நீங்க மரத்தை வெட்டி கொண்டு வந்து நீங்களே கட்டுங்க. சாலமோனுடைய ஆலயத்தை மரம் வெட்டுறதுக்கு லட்சக்கணக்கான பேரை வச்சிருந்தான். ஆனா இங்க விசுவாசிகளே வெட்டணும். விசுவாசிகளே மரம் வெட்டி விசுவாசிகளே ஆலயத்தை கட்டுனா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த முந்தின ஆலயம் இருக்கு பாருங்க, ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற உள்ளே மகிமையாய் தேவன் பொன்னை வைத்து அலங்கரித்த அந்த மகிமையை காட்டிலும், இந்த கல்லினால் அலங்கரித்த பெரிய பிரம்மாண்ட ஆலயத்தை கட்டினானே அந்த ஆலயத்தை காட்டிலும், இந்த மரத்தினால் செய்யப்பட்ட ஆலயம் அந்த மகிமையின் ஆலயத்தை காட்டிலும் இந்த ஆலயம் மகிமையா இருக்கும். ஏன்னு கேட்டா, ஆண்டவரே சொல்றாரு, எப்பா வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது, எவ்வளவு வெள்ளியும் கொடுக்கிறதுக்கு என்னால முடியும். ஆஃப்டர் ஆல் தாவீதுக்கே இத்தனை 1000 டன் கொடுக்க முடியுமானா, அவன் என் கையில பிச்சை எடுத்தது. ஆனா வெள்ளிக்கு சொந்தக்காரனே நான் தான், பொண்ணுக்கு சொந்தக்காரனே நான் தான். என்கிட்ட பிச்சை எடுத்த தாவீதே உம்முடைய கரத்திலிருந்து வாங்கி உமக்கு கொடுத்தோன்னா, பிச்சை எடுத்து பிச்சை கொடுத்தவனுக்கு அவ்வளவு கொடுக்க முடியுமானா, ஓனருக்கு எவ்வளவு கொடுக்க முடியும்? அவர் கொடுக்க முடியும். ஆனா அவர் கொடுக்கல. அவர் வெள்ளியும் கொடுக்கல, பொன்னையும் கொடுக்கல. எல்லாரும் போய் மரத்தை வெட்டிட்டு வந்து கோயிலை கட்டுக்கிறாங்க. நீ கோயிலை கட்டுனா, இந்த பொன்னினால் கட்டப்பட்ட கோயில் இருக்கு பாருங்க, இந்த விலையேறப்பட்ட கல்லினால் கட்டப்பட்ட கோயில் இருக்கு பாருங்க, அந்த கோயிலை காட்டிலும் இந்த மரத்தினால் கட்டப்பட்ட ஆலயம் மகிமையாயிருக்கும். ஏன் மகிமை ஏன் வந்ததுன்னு கேட்டா, அங்கே தேவன் சொன்னாரு, அந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, பொன் இல்லை, வெள்ளி இல்லை, எதுவுமே இல்லை, மை பீஸ், என்னுடைய சமாதானம் அங்கே இருக்கும். அப்ப நான் நினைக்கிறேன், இந்த உலகத்தில் பொன்னை சம்பாதிச்சிடலாம், வெள்ளியை சம்பாதிச்சிடலாம். நீங்க விசுவாசி எல்லாரும் நல்லா சம்பாதிச்சு வெள்ளி பொண்ணா கொடுத்து கோயிலை கட்டி இருக்கலாம். ஆனா இந்த ஆலயத்துக்குள்ள இது மகிமையான ஆலயமா மாறணுமானா, இந்த ஆலயத்தில் என்ன இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய சமாதானம். ஒரு ஆலயத்தினுடைய சிறப்பு, ஒரு ஆலயத்தினுடைய மகிமை, ஒரு ஆலயத்தினுடைய மேன்மை, நான் சொல்லுவேன், இந்த ஆலயத்தில் காணப்படுகிற தேவ சமாதானம். நான் சொல்லுவேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை காட்டிலும் இந்த அமைதி அல்லது சமாதானம் என்பது மிக முக்கியம். ஒரு ஆலயத்தில் மாத்திரம் அல்ல, விசேஷமாக நம்முடைய வீட்டையே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சாலமோன்கிறவன் இந்த சொல்றவர் ஒரு அழகான ஒரு வசனங்களை சிலர் சொன்னார். 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம், தயவு செய்து 1ஆம் வசனத்தை வாசிங்கன்னா, சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை காட்டிலும் அமெரிக்கையோட சாப்பிடும். அமெரிக்கையோடனா வீடு நிறைய என்ன இருக்கு?
65, 75, 85. வீடு நிறைய என்ன இருக்கு சொல்லுங்க. சாதாரண சாப்பாடு இல்லைங்க, வீடு ஃபுல்லா என்ன சாப்பாடு இருக்கு? கொழுமையான சாப்பாடு இருக்கு. காலையில சிக்கன், மட்டன், அது அந்த பீஃப், இந்த பீஃப் எல்லாம் இருக்கு. ராத்திரி 3 வேளையும் கறி, 3 வேளையும் கொழுத்த சாப்பாடு, ஃபுல் ஃப்ரிட்ஜில் ஃபுல்லு, டைனிங் டேபிளில் ஃபுல்லு, வீடு ஃபுல்லா ஃபுல்லு, சாப்பாடு ஃபுல்லா இருக்கு. ஆனா என்ன இல்லைன்னு கேட்டீங்கன்னா, இந்த கொழுமையான ஆகாரத்தோடு கூட காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை. வீட்டில் என்ன இல்லை? சமாதானமே இல்லை. அப்ப இத்தனை கொழுமையான பொருட்கள் ஒரு வீட்டில் இருந்து சமாதானம் மாத்திரம் இல்லட்டா, அவர் சொல்றாரு, மேஜையிலிருந்து விடுற எச்சி சோறு நல்லது. எச்சி சோறு சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிடணும்? நீங்க ஒத்துக்கிறீங்களா? நல்ல 3 வேளை மூக்கு முட்டை பிரியாணியா திங்கிறத காட்டிலும் 3 வேளை கம்பங்கூழு குடிக்கலாம் சமாதானமா. உடம்பு எப்படி இருக்கும்? ஹெல்த்தியா இருக்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. நான் இன்னும் சொல்றேன் பாருங்க, அவர் நம்ம அனுபவித்தாரு. என்னை விட நான் பிரசங்க தான் பண்றேன், இந்த ஆள் அனுபவிச்சு எழுதினது. நீங்க 21ஆம் அதிகாரம், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 9ஆம் வசனம் பாருங்க. சண்டைக்காரியோனே ஒரு வீட்டிலே குடியிருப்பதை பார்க்கிலும், ஒரு வீட்டிலே ஒரு மூலையில தங்கி இருப்பது. எங்க வீடு முக்கியமா, சமாதானம் முக்கியமா? பெரிய வீடு இருக்குங்க, 18 பெட்ரூம் இருக்கு, எந்த பெட்ரூம்ல படுக்கிறே தெரியல. பெரிய வீடு, அந்த வீட்டுக்குள்ள என்ன இல்லை? அவர் சொல்றாரு, ஏண்டா சமைதியா போய் எங்கேயாவது மூலையில படுத்துக்கிட்டா போதும், வீட்டுக்கு என்னதான் வேணும்? அப்ப பெரிய வீடு முக்கியம் இல்லை, பெரிய இடம் முக்கியம் இல்லை, சமாதானம் முக்கியம். கொழுமையான சாப்பாடல்ல முக்கியம், சமாதானம் முக்கியம். நான் சொல்லுவேன், தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 19ஆம் வசனம் வாசிங்கன்னா, 21:19 வாசித்து பாருங்க. சண்டைக்காரியும் ஸ்திரீயுடன் குடியிருப்பதை பார்க்கிலும் வனாந்திரத்தில் குடியிருப்பது நலம். எங்க இந்த ஆள் ஆம்பளை, ஆனா எழுந்தாலும் உங்களை பற்றி எழுதிட்டான். இதே சாலமோன் பொம்பளை அண்ணப்பதான் எழுதியிருப்பான். சண்டைக்காரனும் கோபக்காரனும் ஆகிய புருஷனோடு வாழ்வதை காட்டிலும் எங்கேயாவது வனாந்திரத்தில் போய் வாழ்றது. ரொம்ப அமைதியா இருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப நான் சொல்றேன், பெரிய வீடு முக்கியம் இல்லை, கொழுமையான பதார்த்தங்கள் முக்கியம் அல்ல. இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று முக்கியங்க, பீஸ். என் ஜனம் சமாதான தாபரங்களில் அமைதியாய் தங்கும். ஆண்டவர் இந்த ஊழியக்காரங்களை தெரிஞ்செடுத்தார் பாருங்க. எங்களை மாதிரி ஒரு ஆளை கூட செலக்ட் பண்ணலங்க. ஆண்டவரை செலக்ட் பண்ண அப்போஸ்தலர் அத்தனை பேர் கை நாட்டுக்காரன், ஒரு பயல் கையெழுத்து போட தெரியாது. இங்க எல்லாரும் நல்லா படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆனா ஆண்டவர் தப்பு பண்ணிட்டாரு. அவர் எடுத்த அத்தனை பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மீன் பரவாஸ். அவங்க வேதம் சொல்லுது, படிப்பு அறிவுங்கிறது தெரியாதான். நல்லா சொல்லியிருக்கு, அவங்க எல்லாரும் பேதைகள். அப்படின்னா சரியான நம்ம தமிழில் சொன்ன, எனக்கு சிவகாசி தமிழ் தெரியல, எங்க மெட்ராஸ் தமிழில் சொன்னா சரியான பேக்குங்க. இந்த பேக்குங்களை ஆண்டவர் கூப்பிட்டு, படிப்பறியாத ஆளுகளை கூப்பிட்டு, ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அவங்கள வேறு பிரிச்சு இந்த ஊழியத்தை அவங்களுடைய கையில ஆண்டவர் கொடுத்தார். கொடுத்துட்டு இந்த ஊழியத்தை கட்டுறதுக்கு இந்த ஜான்ராஜ் ஐயா பிள்ளைக்கு கொடுத்த மாதிரி அந்த இயேசுநாதர் ஒரு 10 பைசா கொடுக்கல. ஏதாவது கொடுத்தாரா? கடைசில வந்து எப்பா சாப்பிட ஏதாயில் இருக்கான்னு கேட்டா, காலையில சாப்பிட ஒண்ணும் இல்லை, சாப்பிடுறதுக்கு படிப்பும் இல்லை,
அறிவும் இல்லை, புத்தியும் இல்லை, கேட்கிற அறிவும் இல்லை, இருக்கிற அறிவும் இல்லை, சாப்பிட்றதுக்கு ஆகாரமும். இந்த ஆளுங்களை பார்த்துட்டு உலகம் எல்லாம் போங்கடான்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எங்க போடுமா? உலகம் எல்லாம் போ, சுவிசேஷத்தை சொல்லு, சகல ஜாதிகளையும் சீசராக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட்டும் வாங்கி கொடுக்கல, பைபிள் காலேஜும் படிக்க வைக்கல, எந்த வசதியும் கொடுக்கல, எந்த மார்வாடியும் காட்டி கொடுக்கல, எவன் பணம் தருவான்னு சொல்லி கொடுக்கல. அவர் பாட்டில் ஏறி போயிட்டாரு. அங்கிருந்து 2 பேர் கீழே வந்தா, அவர் எப்படி போறாரோ அப்படியே வருவார். உங்களை எப்படி ஆட்டியா விட்டுட்டு போறாரோ அப்படியே வருவாரு. நீ அதுக்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா உலகம் எல்லாம் போயிருக்கணும், சுவிசேஷத்தை அறிவிச்சிருக்கணும். பாஸ்டர் காசு அதெல்லாம் எனக்கு தெரியாது. போச்சா இல்லையா? போச்சா இல்லையா? போச்சு. அதனால தான் இந்த சிவகாசியில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. எங்கேயோ ஒரு மூலையில ஆரம்பிச்ச சுவிசேஷம், படிப்பில்லாத ஆரம்பிச்ச சுவிசேஷம் இன்னைக்கு சிவகாசியில உட்கார்ந்து இருக்கீங்கன்னா அந்த வார்த்தை நிறைவேறிச்சா இல்லையா? சரி, இவங்களுக்கு என்னங்க வச்சுட்டு போனாரு? பொண்ணு வச்சுட்டு போனாரா? வெள்ளி வச்சுட்டு போனாரா? ஏதாவது வீடு கட்டி கொடுத்துட்டு போனாரா? சர்ச்சை கட்டி வச்சுட்டு போனாரா? ஏதாயிலும் பலி வச்சுட்டு போனாரா? ஒன்னே வச்சுட்டு போல, ஒன்னே ஒன்னு சொன்னார், என் சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன். சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவனுடைய பாதங்கள் எவ்வளவு அருமையா இருக்கு. அப்ப ஆண்டவர் இந்த உலகத்துல சபை பரவுவதற்கு ஆண்டவர் வச்சுட்டு போனது வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, பில்டிங் இல்ல, படிப்பு இல்ல, அறிவு இல்ல, அனுபவம் இல்ல, எதுவுமே இல்ல. ஒன்னே ஒண்ணு வச்சுட்டு போனாரு, பீஸ், சமாதானம். இந்த சமாதானத்தை சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே அவர் சம்பாதித்தார். அப்படியானா சமாதானத்தை உண்டாக்கினது யாருன்னா இயேசு ஒருவர் தான். இந்த உலகத்தில் இயேசுவை தவிர எந்த மதமோ எந்த மார்க்கமோ கடவுள் என்று யார் சொன்னாலும் அமைதியை கொடுக்கவே முடியாது. நீங்க தலைகீழா நின்னு யோகா பண்ணாலும், நீங்க என்னதான் பண்ணாலும், no peace, only peace from Lord Jesus Christ. அவரே அதற்கு உரிமைக்காரர், அவரே அதை சம்பாதித்தார், அவரே அதற்கு விலை கிரயத்தை கொடுத்தார். அப்ப விலை எவ்வளவு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நாம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே தேவன் நம்மை மீட்டு கொண்டார் என்றால், அந்த சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு ஆண்டவர் கொடுத்த விலை எவ்வளவு என்று கேட்டீங்கன்னா, விலையேறப்பெற்ற குற்றமில்லாத இயேசுவின் ரத்தம். அதனாலதான் பவுல் பின்னால சொன்னார், தம்முடைய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட சபையை குறித்து கண்காணிகளாய் வைக்கப்பட்ட நீங்கள் ஜாக்கிரதையா இருங்க. நம்முடைய அறிவு சபையை சம்பாதிக்கல, நம்முடைய அனுபவம் சபையை சம்பாதிக்கல, நம்முடைய புத்தி சபையை சம்பாதிக்கல. என் ஆண்டவராய் இயேசு நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தை பரத்திலிருந்து கீழே இறங்கி வந்து நம்மை போல பாடுள்ள மனுஷனாக வாழ்ந்து விலை மதிக்க முடியாத ரத்தத்தை சிந்தி சம்பாதித்தது இந்த பீஸ், இந்த சமாதானம். இந்த சமாதானம் எந்த சபைக்குள்ள இருக்குமோ அந்த சபை வளரும்.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.